राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। नंदग्रामम நந்தகோபருடைய கிராமம். நந்தகோபருடைய அப்பா பேர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பர்ஜன்யன் அப்படின்னு அவருக்கு பேர். தேவமீடர்னு ஒருத்தர், அவருடைய யாதவ மனைவிக்கு பிறந்தவர் பர்ஜன்யர். பர்ஜன்யருக்கு பசங்க தான் நந்தகோபர்லாம். தேவமீடர் அவருடைய மனைவி க்ஷத்ரிய மனைவிக்கு பிறந்தவர் தான் சூரசேன மகாராஜா. அவருடைய பிள்ளை தான் வசுதேவர். ஸோ ஒரு விதத்தில் மூத்தாருடைய பேரன் இளையாருடைய பேரன், இப்படி தான் அவர் ரெண்டு பேரும். பாகவத்தில் இது கூட ஒழிச்சு தான் சொல்லியிருக்கா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஒரு விதத்தில் பார்த்தா ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸ். இப்போ அந்த காலத்துலலாம் மூத்தாரோட இளையாரோடன்னு சொல்லுவார் இல்லையா, மூத்த மனைவி இளைய மனைவின்னு. எப்படி துருவன் உத்தமன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவமீடருடைய யாதவ மனைவி அவளுடைய மகன் பர்ஜன்யன். தேவமீடர் அவருடைய க்ஷத்ரிய மனைவி, அவளுடைய பிள்ளை சூரசேனர். சூரசேனருடைய பிள்ளை வசுதேவர், பர்ஜன்யருடைய பிள்ளை நந்தகோபர். அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் தாத்தா ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் பாட்டி வேறு, தாத்தா ஒருத்தர். இப்படி தான் இவா வம்சமானது வர்றது. இந்த பர்ஜன்யர் நந்த கிராமத்தை தான் ஆரம்பத்தில் இருந்தார். அப்போ ஒரு நாள் நாரதர் அவளுடைய இடத்துக்கு வரார். வந்த உடனே நல்ல அழகாக அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அந்த சத்காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறார். அப்போ நாரதர்கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல. அவருக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு நாரதர். இந்த பர்ஜன்யர் அதையே ஜபிச்சுட்டு சொல்லிட்டு நாரதர் போயாச்சு. ஜபிச்சுட்டே இருக்க 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 ஒரு நாள் அசரீரியா அனுகிரகம் கிடைக்கிறது. பர்ஜன்யா, உன்னுடைய தபஸில் மயங்கிட்டேன், உனக்கு 5 ஆண் பிள்ளைகள் பிறப்பா, அதில் நந்தன் அவனுக்கு ஸ்வயம் பகவானே பிறப்பான்னு வாக்கு கிடைக்கிறது. ஸோ நந்தராயா, சுனந்தன், நந்தன், உபநந்தன், இப்படியெல்லாம் அவருடைய பிரதர்ஸ். இந்த நந்தனன்னே ஒருத்தர் உண்டு. ஸோ நந்தராஜன் தான் நந்தகோபர். ஸோ அவருக்கு தான் பகவான் கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இவாள்லாம் நந்த கிராமத்தில் பிராச்சீனமாக இருந்தா. இந்த கேசி இவாளுடைய தொந்தரவுலாம் தாங்க முடியாமல் மைக்ரேட்டட் டு கோகுலம், மகாவனம், பிருகத்வனம். அதுக்கப்புறம் திருப்பி அங்கே கிருஷ்ணன் நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் அங்கேருந்து மூவ் பண்ணி சட்டிகரா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடமா இருந்து, சட்டிகரா, காமியவனம், இப்படி ஒவ்வொரு இடமா இருந்து அதன் பிறகு நந்த கிராமத்தில் கண்ணனோட 6வது வயசில் திரும்பியும் நந்த கிராமத்துக்கு வரார். ஸோ 3லேருந்து 6 வயசு வரைக்கும் அங்கங்கே தங்கியிருந்தார். சட்டிகரான்றது தான் இன்றைக்கி சரியாக சகடீகரா, வண்டிகளை வட்டமாக நிறுத்தி வச்சுட்டு அவள் வாழ்ந்த இடம். இது பிருந்தாவனத்துலேயும் மதுராபூரில் சட்டிகரா அப்படின்னு ஒரு இடமே இருக்குது இன்றைக்கி. அங்கேருந்து அவள் அவ்வளோதான், ஆத்தங்கரை ஓரத்தில். ஸோ இந்த நந்தகோபருடைய விஷயம் இத்தனை ஆச்சரியம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்த பொழுது ஒருத்தர் அவரை பார்க்க வரார். பார்க்க வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஏதானும்
ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த பவசாகரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக சில பேர் ராமாயணம் படிப்பா, சில பேர் பாரதம் படிப்பா, சில பேர் பிரம்ம தியானம் பண்ணுவா. நானும் நந்தகோபர் திருவடிகளை பிடிக்கிறேன். யார் வீட்டு முற்றத்தில் ஸ்வயம் பரபிரம்மே விளையாடியதோ அந்த நந்தகோபரே எனக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொன்ன உடனேயே சைத்தன்ய மகாபிரபு எழுந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறார் அவர். சத்தியம், இதுக்கு மேலே எதுவுமே தெரிய வேண்டாம், நந்தகோபர் கிருப்பை கிடச்சா கிருஷ்ணன் கிடச்சிடுவான் அப்படின்னு. அதனால ஆண்டாளும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அத்தனை சிரேஷ்டம் நந்தகோபர். அந்த நந்த கிராமத்தில் தான் நந்த பவனம், அதை பார்த்தோம். இந்த நந்த பவனத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். அங்கே இருக்க சமையல் கட்டே வந்து ராதாராணியினுடைய ரசோயிகர் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நந்தகாவிலேருந்து பர்சானா பக்கத்தில் தான். நந்தகோபர் ரிஷபானு தேவர்லாம் ரொம்ப க்ளோஸ். நிஜமாக அவள் 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக உள்ளபடி சொல்லணும்னா. நந்தகோபர்கிட்ட 1 கோடி மாடு உண்டுன்னா ரிஷபானு தேவர்கிட்ட 50 லட்சம் மாடுகள் உண்டு. ஸோ நந்தகோபருடைய ஆசீர்வாதத்தினால தான் ரிஷபானு தேவருக்கு ராதாராணியே கிடைக்கிறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ அப்பப்போ ராதாராணி யசோதா சொல்லி விடுவா, ராதாராணி அனுப்பி விடுங்கோ இந்த பக்கம் அப்படின்னு. ராதாராணி வந்து இங்கே அழகாக சமையல்லாம் பண்ணிட்டு போவா அப்படின்னு. அப்போதுலேருந்தே யசோதைக்கு ராதாராணி கண்ணனுடைய மனைவியாக வரணும்னு அவளுக்கு யசோதாவுக்கு ஒரு ஆசை இருந்தது சொல்லி, அதனால் இன்றைக்கும் நந்த கிராமத்தினுடைய நந்த பவனத்தினுடைய சமையலறை வந்து ராதாராணியினுடைய ரசோயிகர் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அதுலேயே மேலே ஒரு மண்டபம் எல்லாம் உண்டு. அந்த இடத்துல தான் ராதாராணி கை முழுக்க மருதாணி எல்லாம் வச்சு மஞ்சள்லாம் யசோதா மாதா பூசி விட்டா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது வந்து சரியாக வந்து மாட்டு பொண்ணுக்கு இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் சொல்கிறா இல்லையா, அது ராதாராணிக்கு யசோதா பண்ணான்னு இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வைக்கிறா இல்லையா, மஞ்சள். ராதாராணி ஒரு தடவை அப்படி வச்சுட்டு அவள் போகிறா. இருந்தாலும் பர்சானாக்கு போகும்பொழுது ஐயோ அப்பா அம்மாலாம் பார்த்தா மற்றவாள்லாம் கேட்டால் என்னதான் சொல்கிறதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் போய் தன் கையெல்லாம் அலம்புறா. இன்றைக்கும் அந்த குளம் பச்சை பசேல்னு தான் இருக்குது. ராதாராணி அந்த மஞ்சள் மருதாணி எல்லாம் கையலம்பின இடம் பர்சானா விஷயத்தை சொல்லும்போது சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நந்தபவனம், அது கீழே தான் நம்ம யசோதா மையாவுடைய பெரிய தயிர் பானை இதெல்லாம் சொன்னேன். யசோதா குண்ட், அப்புறம் இந்த ஹவு பிலோ கிருஷ்ணனை மிரட்டுறதுக்காக யசோதா வச்சுருந்த ஒரு பூச்சாண்டி ஹவு பிலோன்னு ஒரு பொம்மை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நந்த பைட்டக், நந்த குண்டு, இது எல்லாமே நாம் அனுபவித்தோம். நந்தகோபருடைய நந்த பைட்டக்கில் தான் நான் சொன்னேன் எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நான் நந்த பைட்டக்கில் விஷயத்தில் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அத்தனை சிரேஷ்டம் இந்த நந்த கிராமம். ஸோ இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா மதுசூதன குண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்றைக்கெல்லாம் நிறைய மாறி போயிடுத்து. சமயத்தில் அதெல்லாம் குப்பையாக போயிடும், சமயத்தில் அப்படியே புதர்மண்டி கிடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரிவைவ் பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு ரிவைவ் பண்ணிய விஷயங்கள் தான். இன்றைக்கே நம்ம போய் பத்ரியெல்லாம் சேவிக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சங்கரர் வரத்துக்கு முன்னாடி இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம், ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அந்த பத்ரிநாதன் மூர்த்தியை கொண்டு போய் நாரத குண்டில் போட்டுட்டார்கள்னு சொல்லுவாள். இன்றைக்கும் இந்த புத்திஸ்ட் வாழலாம் அங்கே இருக்கிறது ஸ்வயம் புத்தர் தான், அந்த உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் பின்னாடி ஹிந்துலாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. சில பேர் சொல்வா அந்த தீர்த்தங்கரர்னு சொல்லுவாள் ஜைன மதத்தில். யார் முதல் தீர்த்தங்கரன்? ரிஷபதேவர் தான். அங்கேருந்து தான் அப்படி ஆரம்பிக்கும் தீர்த்தங்கரர். அவர் தான் அவர். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில்
ஜெயினிசம் அவளுக்கும் பிராதானியமான ஸ்தலம் எல்லாம் உண்டு. அவளும் இந்த கோவிலில் பங்கெல்லாம் இன்றைக்கும் கேட்குறது உண்டு. அது ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. ஆனால் அவளுடைய அந்த தீர்த்தங்கர ஜெயினுடைய ஒரு ஸ்தலம் உண்டு. நான் போனதில்லை, பட் ஆனால் அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ சங்கரர் வந்து தான் இந்த நாரத குண்டிலிருந்து பத்ரிநாதன் எடுத்தார். அப்பயே சொல்லுவார், அதில் இந்த ஊனியால் அவரெல்லாம் சொல்லுவார், நாரத குண்டில் அவ்வளோ பத்ரிநாதன் மூர்த்தி உண்டு, அதில் ஒரு மூர்த்தியை எடுத்து தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், மற்ற மூர்த்தியெல்லாம் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு மூர்த்தி எடுத்து தான் வச்சுருக்காளாம். அவ்வளோ பத்ரிநாதன் மூர்த்தி அந்த நாரத குண்டத்தில் இருக்குது. சங்கரரை தவிர யாரும் உள்ளே போய் இன்னி வரைக்கும் எடுக்க அவ்வளோ நம்ம நினச்சதுக்கு ஏதோ சும்மா அலக்கநந்தா தண்ணி இங்கே மேலேந்து வர தண்ணின்னு, அது இல்லாமல் உள்ளுக்குள்ள அது ஒரு டெப்த்தில் போகுமா. ஸோ சங்கரர் வந்தார், ரிவைவ் பண்ணார். இப்போ விருத்த பத்ரியாக இருக்கட்டும், ஆதி பத்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டி நாம் இன்றைக்கி பேசிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், கோபேஸ்வராக இருக்கட்டும், இதெல்லாம் கோபேஸ்வர் டெரிட்டரி, இதெல்லாம் ரிவைவ் பண்ணது சங்கரர் தான். எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணி இப்போ ஜோஷிமர் நரசிம்மர் சங்கரர் தான் ரிவைவ் பண்ணார். இப்போ நாளைக்கு நம்ம போகக்கூடிய இங்கே நம்ம எங்கே உட்காந்துருக்கும் அத்ரி அனசூயா விஷயங்கள் இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? சங்கரர் வந்து தபஸ் பண்ணி இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களுக்கும் அது புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இல்லாடிப்பா சிதிலம் அடைஞ்சிருக்கும் இந்த கோவில்கள். எப்பயே ஆள் வரதில்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்குமே நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்துலலாம் புஷ்பவனம், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு இந்த கங்காரியால் இருக்க ஜனங்களே போக மாட்டாளாம். ஏன்னா அதெல்லாம் தேவர்கள் அலையிற இடம், நம்ம போனால் அபச்சாரம் ஆகிடுன்னு போக மாட்டாள். அது விரதமெல்லாம் இருந்து தான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போய் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கா எல்லாரும். ஹேம்குண்ட் சாஹிப், அந்த புக்யால்னு ஒரு கிராமம் இருக்குது, புதார் புக்யால்னு, இந்த புல்னாலேருந்து கங்காரியா போகிற வேலை இன்பிட்வீனில் இருக்குது. புதார் பள்ளத்தாக்குன்றாங்க. அதான் லக்ஷ்மண் கங்கா கரையில் இது இருக்கும் எல்லாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல 2 இடத்துல இப்படி இறங்கும் மலை, புல்னாலேருந்து இறங்கும், திருப்பி அங்கேருந்து மேலே கங்காரியாக்கே ஏறணும். அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த லக்ஷ்மண் குண்டுக்கு போவாளாம். லக்ஷ்மண் குண்டு தான் இன்றைக்கி ஹேம்குண்ட் சாஹிப். இந்த லக்ஷ்மண் குண்டு போகும்பொழுது அவள் தங்கியிருந்த இடம் தான் கங்காரியா. அவள் வஸ்திரங்கள்லாம் இங்கே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வருவாளாம் லக்ஷ்மண் குண்டில் போய். அதுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி அங்கே போய் பூஜை பண்ணால் லக்ஷ்மணன் மாதிரி புல்ல கிடைக்கும்னு இன்னி வரைக்கும் அவளுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை உண்டு. அந்த ஜோஷி மட் இந்த பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் சத்தான புத்திரன் வேணும்னு லக்ஷ்மண் குண்டில் போய் குளித்து பிரார்த்தனை பண்ணிப்பான்னு இருக்கு இன்றைக்கும். மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இப்போ நந்தகோபர் வீட்டில் ஆவிர்பவிச்ச அந்த தேவி கம்சன் தூக்கி போட்டு கொள்ளும் பொழுது எல்லா இடத்துலையும் ஆவிர்பவிச்சாள்னு சொல்கிறோம். அவள் தான் நந்தா தேவி. அதுதான் நந்தாதேவி பீக். எங்கேருந்தோ கனெக்ஷன். அந்த நந்தாதேவி இப்போ நடக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஜன்மாஷ்டமி கொண்டாடுற சமயத்தில் தான் அவள் அந்த நந்தாதேவி அப்போ தான் அவளை அவதாரம் பண்ணாள். அந்த நந்தாதேவி உற்சவத்துக்காக விரதம் இருந்து காலை செருப்பு போடாமல் இந்த பாமினி கிராமம், நம்ம பத்ரியில் இருக்க பாமினி கிராமம், மானா கிராமத்திலிருந்து வருஷம் ஒவ்வொருத்தர் போவா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவா. பிரம்ம கமல் பிரிச்சுட்டு வருது. அது ஒரு யாத்திரை. அவள் சொல்லுவா, தெய்வ அருள் இல்லாமல் பிரம்ம கமலை பார்க்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. கால செருப்பெல்லாம் போட்டு போக மாட்டா. அங்கே போய் நின்றுட்டு போய் அந்த பிரம்ம கமலை பார்த்து கை கூப்பி தொழுது நமஸ்காரம் பண்ணி, நான் பகவத் பூஜைக்காக எடுத்துட்டு போகிறேன் மன்னிச்சுடுன்னு சொல்லிவிட்டு அதை 3 தடவை பிரதட்சணம் பண்ணி அதன் பிறகு அந்த பிரம்ம கமலை எடுத்துட்டு வருவாள். இன்றைக்கி பிரம்ம கமல் நிறைய கிடைக்கிற இடம்னா ஹேம்குண்ட் சாஹிப் அதோட கரைகளில் உண்டு. அப்புறம் கங்கோத்ரி மேலே போக போக கிடைக்கும்னு சொல்வாள். சரண் பாதுகாலிருந்து நீல்கண்ட் போகிற வழியில் நீலகண்டரோட அடிவாரத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாள். ரொம்ப ரேராக ஹையர் லெவல் பீக்ஸில் மட்டும்தான். பத்ரியில் நான் பார்த்தது கிடையாது. மேலே போக அப்படி தான் கிடைக்கும்லாம் சொல்லுவார். ஸோ அந்த பூவை பிரிச்சுண்டு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷமாக சொல்லுவார்கள். இதுக்கு எத்தனையோ சொல்கிறேன்னா ஏதோ நாளைக்கு ஜாலியாக ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிட வேண்டாம். இது எல்லாமே மகாத்மாக்கள், ரிஷிகள், தபஸ்விகள்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஏதோ ஒரு கைடு கிடச்சாச்சு நம்ம போகிறோம் ஒரு ஜாலியாக, அப்படி இல்லை.
பகவத் அனுகிரகத்தினாலே மட்டும்தான் போகணுன்ற ஆசையும் வரும். போகிறதுக்கான அனுகிரகம் இருந்தால் தான் இதை பற்றி கேட்கக்கூட முடியும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்டு. அது மாதிரி இந்த நந்த கிராமம் சரியாக, இந்த நந்த கிராமம் அதில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், நந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கே 4 நாள் வேணுமா. நம்மெல்லாம் பிருந்தாவனம் பார்த்தாச்சு, பர்சானா பார்த்தாச்சு, கோவர்தனம் பார்த்தாச்சு, எல்லாம் சொல்கிறோம். 4 நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மதுரா பார்த்தாச்சுன்றோம். நந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே பார்க்குறதுக்கு 4 நாள் வேணும்னா வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து. நரசிம்ம மந்திரி பார்த்துட்டோம், நந்தபாபாவுடைய பைட்டக்கு, அப்புறம் நந்தபாபாவோட கோஷாலா, இப்போ அது மாறி போயிருக்குன்னு சொன்னோம். எல்லாம் அங்கே இருந்திருக்கு. ஹவுபிலோ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து மதுசூதன குண்டம்னு ஒன்று இருக்குது. குண்டம்னா குளம். இந்த நந்த கிராமத்தில் அவ்வளவு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. இந்த மதுசூதன குண்ட் என்ன விசேஷம்னா, நிறைய பூக்கள்லாம் இதில் பூத்துருக்குமா, அவ்வளவு தேனீக்கள் மொய்க்குமா. ஸோ அதனால் நிறைய பெரிய பெரிய தேன் கூடெல்லாம் அங்கே இருக்கும். அதனால் தேன் குடிப்பாங்களா அந்த பசங்கள்லாம், இந்த கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். ஸோ மதுசூதனன்ற வார்த்தை தேனிக்கும் பேர் உண்டு, கிருஷ்ணனுக்கும் பேர் உண்டு. ஸோ மதுமக்கின்னு சொன்னாலே அந்த மதுமக்கிக்கும் கிருஷ்ணனுக்கும் ரெண்டுக்கும் பிடிச்ச இடம் இந்த மதுசூதன குண்ட் அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு இடம் இந்த மதுசூதன குண்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே போயாச்சுன்னா கரேலா குண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் பகவான் உட்காந்துட்டு ஆனந்தமாக எல்லாத்தையும் ரசிப்பான். இது எல்லாமே இயற்கையை பகவான் ரசிக்கிறான். ஏன்னா அவன் சிருஷ்டித்தது ஒன்று. நம்மளே இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ இங்கேருந்து இப்படி வெளியில் பார்க்குறோம், அந்த வயல்வெளி, அந்த மலை, அந்த மேகம், அந்த தண்ணீர், அந்த காட்டுப்பூக்கள், என்னவோ பண்ணுறதில்ல மனசை பார்த்தா. அது என்னெல்லாம் வர்ணிக்கவே முடியாது நிஜமாவே. அதனால தான் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இவா ட்ராவலுடைய வழியை அவ்வளோ அழகாக வர்ணிப்பாள். இல்லை வால்மீகி ராமாயணத்தில் ராமனுடைய அந்த ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் எல்லாத்துலேயும் பாருங்கோ, கண் முன்னாடி கொண்டு வந்துடுவார் அந்த இடத்த. ஏன்னா அத்தனை தூரம் அனுபவித்து எழுதுவார். மாதிரி சுந்தரகாண்டத்தில் லங்கையினுடைய நூக்கண் காணரை வர்ணிச்சிடுவார். லங்கையில் என்ன நடக்கிறதுன்றது வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ அது ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கிறா. கண்ணன் அவ்வளோ ரசிக்கிறானா. அதனால் மதுசூதன குண்ட், கரேலா குண்ட். ஸோ இங்கேயும் பக்கத்தில் ஒரு சரண் பஹாடின்னு ஒன்று உண்டு. காமியவனத்தில் ஒரு சரண் பஹாடி உண்டு. சரண்னா பகவானுடைய சரண சின்னம் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம பத்ரிகாசனம் சரண் பாதுகா அப்படின்னு சொல்கிறோம். காமியவனம் இங்கெல்லாம் சரண் பஹாடி. பஹாடினா ஒரு சின்ன மரம் எடுத்த பஹாடு சொல்கிறோம் இல்லையா, பஹாடி. சரண் பஹாடி அப்படின்னா அவ்வளோ அழகா. இந்த இடத்துலையும் சரண் பஹாடியில் என்னென்னா கண்ணன் அப்பப்போ இந்த மாடுகளை கூப்பிட்றதுக்கும் கோபிகைகளை கூப்பிட்றதுக்கும் விதவிதமாக வேணுகானம் பண்ணுவான். பகவான் ஸ்வயம் நாத பிரம்மம். சாதாரணமே சொல்லுவோம், சங்கீதம் சங்கீர்த்தனம் எல்லாம் அப்படியே எல்லாருக்கும் மனசு ஒரு மாதிரி அப்படி உருக்கும். இப்போ இன்றைக்குமே நிறைய ராகங்கள் உண்டு. இப்போ பூபாலம் அப்படின்னு சொல்லுவோம். காத்தால் அதை கேட்கும் பொழுதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பூபால ராகம், மோகனம் சொல்லுவோம். அப்புறம் தாலாட்டு நிறைய உண்டு. ராகத்தில் நீலாம்பரி ராத்திரி தூங்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய உண்டு இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு ராகம் அதனுடைய ஆலாபனையே நம்மளை உருக்கிறது. யாரோ ஒரு மனுஷா பாடுறா அப்படின்னா ஸ்வயம் இந்த ராகங்களுக்கெல்லாம் ஆதாரமான கண்ணன் வேணுகானம் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ காக்கா மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணலாம், குருவி மாதிரி, குயில் மாதிரி, மயில் மாதிரி மிமிக்ரி பண்ணாலே வாவ் அப்படியே தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு. அந்த குயிலுக்குள்ளே இருந்து குயிலாக கூவுறது கண்ணன், மயிலுக்குள்ளே இருந்து மயிலாக கத்துறது, கிளிக்குள்ளே இருந்து கிளியாக பேசுறது கண்ணன்.
அப்போ எப்படி இருக்கும்? ஸோ கல்லும் உருகும் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதிய நின்றான். கல்லும் கனியும் ஒரு கீதம். இன்றைக்குமே இப்போ அமிர்தவர்ஷினி ராகம் எல்லாம் வாசா மழை பெய்யும். சில ராகங்கள்லாம் வாசா தீபத்தை ஏற்றலாம். அப்படிலாம் ராகம் உண்டு. பாடினே இருந்தால் தீபம் தானாக எரியும். சில ராகங்கள் பாடினா பூக்கள் மலரும். சில ராகங்கள் பாடினா காயெல்லாம் பழுக்கும். இந்த மாதிரிலாம் உண்டு. சில ராகம், சில தாளம், சில ராகங்கள்லாம் எயில்மெண்ட்ஸையே சரி பண்ணும். நிறைய உண்டு. நிஜமாவே சங்கீதம்ன்றது தெய்வீகமான ஒரு விஷயம். அதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணால் அவ்வளவு எனர்ஜி அதில் உண்டு. அப்போ கண்ணன் கிருஷ்ணன் வேணுகான வாசா கல்லும் அப்படியே மயங்கி உருகிறது தான். கல் உருகுமானா நம்மளால் முடியாது. ஆனால் இந்த கல்லை கொடையறா இல்லை. இப்போ சிற்பி வச்சு சிற்பங்களை வச்சு பண்ணுறான் அப்படின்னா கல்லை கொடையறான். நல்லா உளி கொண்டு லேசாக தட்டி 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 ஒரு ஷேப் கொண்டு வரான். நிறைய பண்ணுறா இல்லையா? அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒருத்தன் பண்ண முடியும். கல்லை உருக வைக்க முடியுமா அப்படின்னா கண்ணனாலே முடியும். ஏன்னா அவன் அச்சேதனம் சேத்தனம் எல்லாத்துலேயும், அதாவது கல்லுக்கு கூட உணர்ச்சி வந்து விடுறதான். கிருஷ்ண வேணுகானம் கேட்டா அப்படின்னு வியாக்கியானம் பெரியவாளோடது. ஸோ சரண் பஹாடி அது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தது மதுசூதன குண்ட், கரேலா குண்ட், சரண் பஹாடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி மண்டல் அத்ரி அனசூயாவுடைய திருவடி வாரத்தில் இருந்துண்டு அழகாக இந்த விஷயத்தை ரெக்கார்டிங்கன்னா அவ்வளோ சிரேஷ்டம். அனசூயா தேவியும் அத்ரியும் மகரிஷியும். அதனால் அவளுடைய ஆசை கிருஷ்ண கதை கேட்கணும். இன்றைக்கி அவளுடைய திருவடி வாரத்தில் உட்காந்து கிருஷ்ண கதை சொல்லியாச்சு. நாளைக்கு ரேஞ்ச் கிடச்சிதுன்னா ருத்ரநாத் பகவானுடைய அடிவாரத்தில் உட்காந்துட்டு சொல்லும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो नंदगोप महाराज की जय, जय भोलो यशोदा मैया की जय, जय भोलो अत्रि महर्षि की जय, जय भोलो अनसुया देवी की जय, जय भोलो गोपेश्वर महादेव की जय, जय भोलो रुद्रनाथ भगवान की जय, जय भोलो अमृत गंगा की जय, जय भोलो हिमाचल पर्वतराज की जय, जय बद्री विशाल भगवान की जय. राधे कृष्णा.